நான் இன்னைக்கு டெய்லரிங்க்கு தேவையான ஒரு சில பொருள் வாங்கியிருக்கிறேன். அது என்னன்றதை காட்டுறேன். இது வந்து லைட் தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து மெஷினில் அப்படியே இது வந்து ஒட்டிக்கலாம். இதில் வந்து மேக்னெட் தான் இருக்குது, ஒட்டிக்கலாம். இது வந்து எல்இடி லைட்டு, கொஞ்சம் வயரும் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபான்னு வாங்கினேன் நான். இப்போ நான் மெஷினில் பேக் சைடில் தான் இதை ஒட்டியிருக்கிறேன். நல்லா டைட்டாக ஒட்டிக்கிச்சு மேக்னெட் இருக்கிறதுனால. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து எந்த பக்கம் வேணாலும் இது வந்து வளைச்சிக்கலாம். நல்ல ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக நீடில் பக்கத்தில் இதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வந்து கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வேணும்னா அதிகமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட்ட குறைக்கிறது இது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது இருக்குது. இப்போ என்னதான் டியூப்லைட் வெளிச்சம் இருந்தாலும் கரெக்டாக நமக்கு இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து பாருங்கள் வெளிச்சமே இல்லை, இந்த டார்க்கான துணி இருக்கிறதுனால. இப்போ இது போட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். அதனால் கண்டிப்பாக அந்த லைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி லைட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சிசர் ஒன்று வாங்கினேன். சிசரும் ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து நான் 100 ரூபான்னு வாங்கினேன். அடுத்து ஒரு 4 பாபின் வாங்கினேன். அடுத்து வந்து இது வந்து நீடில் மார்க் பண்ணுறதுக்காக இதுவும் ஒரு 0.2C தான். இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து 0.2Cல சின்ன சைஸு. இதில் வந்து அழகாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஊசி வந்து நமக்கு வந்து நார்மலாக 0.2C நம்ம யூஸ் பண்ணும்போது எங்கன்னா விழுந்ததுன்னா கூட நமக்கு தெரியாது. ஆனால் இது அப்படி கிடையாது, விழுந்தா கூட இருக்கிற இடம் தெரியும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோதான் நான் இன்னைக்கு டெய்லரிங்காக வாங்கிட்டு வந்த பொருள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.